அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செம்மணி செம்மணி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வன்னியில் எங்கள் நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு மிகவும் மோசமான ஒரு சம்பவம் வவுனியா மண்ணில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான சிறப்பு பார்வையாகத்தான் இது அமைய போகிறது. வவுனியா ஓமந்தை என்கின்ற பிரதேசத்தில் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணிக்கு அருகாமையில் இருக்கின்ற அரச காணியினை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி உட்பட போலீஸ் நிலையத்தினர் கையகப்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறித்த காணியில் மிக விரைவில் பௌத்த விகாரி ஒன்று அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது குறித்த காணியினை உடனடியாக கையகப்படுத்துவதனை நிறுத்துமாறும், அது அரச காணி என்றும் அதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் பிரதேச செயலாளர் ஒரு கடிதத்தினை ஓமந்தை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். இருந்த போதிலும் குறித்த காணியினை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கை இன்றைய நாளிலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சமூக ஆர்வலர்கள் முகநூலில் பதிவு செய்திருந்தார்கள். குறித்த விடயம் தற்பொழுது பேசி பொருளாக மாறியதை தொடர்ந்து இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகத்திலும் பதிவு செய்திருந்தார். அதே போன்று பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்களும் தங்களது சமூக ஊடகங்களில் இதனை பதிவு செய்திருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருந்தார். குறித்த விடயத்தில் போலீசாருக்கு பொறுப்பாக இருக்கின்ற குறித்த அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று சபையில் பேசியிருந்தார். அந்த காணொளியை இப்போது நீங்கள் பார்க்க முடியும். வவுனியா பிரதேச சபையில் வவுனியா ஓமந்தை பகுதியில் பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு கூட போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்து கொண்டிருப்பதாக இப்போது பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும். தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே போன்று குறித்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன், வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய உபதவிசாளர், வவுனியா மாநகர சபையினுடைய உறுப்பினர், வவுனியா வடக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அமைப்பாளர் ஆகியோர் இணைந்து இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். குறித்த ஊடக சந்திப்பில் அவர்கள் கூறிய விடயம், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் திட்டமிடப்பட்டு தமிழர்களினுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனப்பெரம்பலை மாற்றி அமைப்பதற்கான செயற்பாட்டாக இது திட்டமிடப்பட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி இருந்தார்கள். அது தொடர்பாக இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பை முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ் தவபாலன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர். என்னோட இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வவுனியா வடக்கு பிரதேச சபை உபதவிசாளர் சஞ்சீவ் அண்ணா, வவுனியா வடக்கினுடைய இணைப்பாளர் சுதன் அண்ணா மற்றும் வவுனியா மாநகர சபையினுடைய தர்மா அண்ணா இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம், தற்போது பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்ற வவுனியா வடக்கு வடிவைத்தகல் கிராம பிரிவிலே அமைந்திருக்கிற திரிவைச்சகுளம் ஆக்கிரமிப்பு தொடர்பானதும், ஓமந்தையிலே சட்டவிரோதமாக போலீஸ் காணி ஒன்றினை ஆக்கிரமிப்பு தொடர்பானதும் தான் இந்த ஊடக சந்திப்பு. உங்களுக்கு தெரியும், வவுனியா வடக்கு என்பது 2009க்கு பிறகு மிக வேகமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட ரீதியில தான் இந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற ஒரு செயற்பாடாக மிக வேகமாக இந்த 2009க்கு பிறகு 16 ஆண்டுகள்ல மிக துரிதகதியில இந்த ஆக்கிரமிப்புகள் நிலங்களை சுரண்டுவதனூடாகவும் வளங்களை சுரண்டுவதனூடாகவும் ஒரு இனப்பெரம்பல் மிக வேகமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதோடு அங்கமாகத்தான்
வெடிவைத்தகல் என்கின்ற ஒரு பூர்வீக கிராம அலுவலர் பிரிவின்ற ஒரு கிராமமாகிய திருவைச்சகுளம் 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது தொடர்பான விடயங்களை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முதல் நாங்கள் இந்த திருவைத்தகுளம் ஆக்கிரமிக்கப்படுகின்ற என்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது நாங்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து நேரடியாக பல விடயங்களை அவதானித்த நிமித்தம் சில விடயங்களை ஊடகங்களுக்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்ற நம்புகிறோம். வவுனியா வடக்கு நீண்டகால நோக்கத்தில தான் இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்து வருகின்றது. ஏற்கனவே வெடிவச்சகல் என்கின்ற கிராம பிரிவில கொக்கச்சாங்குளம் என்கின்ற பூர்வீக கிராமம் ஆக்கிரமிக்கப்பட்டு போகஸ்வ என்ற கிராமம் உருவாக்கப்பட்டு வெடிவைத்தகலோடு இணைந்ததாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே குடியமர்த்த பாருங்க, சிங்கள குடும்பங்கள். வவுனியா வடக்கு உள்ளூராட்சி மன்றத்தை பொறுத்தளவில் 4 வட்டாரங்கள் பதவியா புலனறுவை போன்ற இடங்கள்ல இருந்து நில இணைப்பு செய்யப்பட்டு 4 வட்டாரங்களை உள்ளிட்டதாகவும் வெடிவைத்தகல் என்கின்ற கிராம பிரிவில பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில தெரிவு செய்யப்படுகின்ற அடிப்படையில இன்னைக்கு 5 வட்டாரங்கள் நேரடியாக உள்ளூராட்சி மன்ற அரசியலுக்குள்ளேயும் பெரும்பான்மையுடைய ஆதிக்கம் நிலவுகின்ற அல்லது சிங்கள மக்களுடைய ஆதிக்கம் நிலவுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. அரசியலிலும் சரி நிர்வாகத்திலும் சரி முழு வீச்சுடன் வவுனியா வடக்கு மிக வேகமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது ஒரு கவலை தருகின்ற விடயம். அந்த அடிப்படையில தான் இந்த திருவைச்சகுளம் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டதாக இருந்தாலும் 70-80ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் அந்த பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாங்க. அந்த பகுதியில வாழ முடியாத சூழல் நிலவுகின்ற போது அந்த மக்கள் இடம்பெயர்ந்து பல்வேறு இடங்கள்ல குடிபெயர்ந்தார்கள், புலம்பெயர்ந்து சென்றார்கள். அந்த காணிகள் திட்டமிடப்பட்டு தற்போது போகஸ்வேல வாழுகின்ற குடியேற்றப்பட்ட மக்களாலும் சில அரசியல் பெரும்பான்மையினத்தினுடைய அரசியல் பின்னணி கொண்டவர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. 100கணக்கான ஏக்கர் அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மைய நாட்கள்லையும் இந்த வயல் நிலங்கள், இந்த காணிகள் பெரிய கனரக வாகனங்கள் மூலம் இடித்து அளிக்கப்பட்டு வருவதை நாங்கள் நேரடியாக களவிஜயம் மூலம் கண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள் ஒரு சில காணி உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். 2020ஆம் ஆண்டு அந்த காணி உரிமையாளர்கள் அவருடைய பேரையும் சொல்லலாம், சிவலிங்கம் மோகனதாஸ், சுரேஷ்குமார் கேதீஸ்வரன், இந்த 2 காணி உரிமையாளர்களும் தங்களுடைய காணிகளை வெளியாக்குவதற்காக அந்த திருவைச்சகுளத்துல போய் அந்த காணியை வெளியாக்குகின்ற போது இலங்கை வன இலாகா திணைக்களம் அவர்களை கைது செய்து 2020ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருந்தது. 3 வருடங்களாக அந்த வழக்கு நடைபெற்றிருந்தது. வழக்கின் அடிப்படையிலே வன இலாகா திணைக்களம் இது ஒதுக்கப்பட்ட காடு என்ற அடிப்படையிலே இந்த காட்டினை அவர்கள் துப்புரவு செய்தது பிழை என்று சொல்லித்தான் அவர்களை அரெஸ்ட் பண்ணி கைது செய்துதான் கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் வழக்கினுடைய இறுதியில 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கு முடிவு கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வருகின்ற போது நீதிபதிகள் அவர்களால் அது ஒதுக்கக்காடு என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்ற அடிப்படையில அந்த எதிராளிகளுக்கு, அந்த 2 காணி உரிமையாளர்களும் நிரபராதிகள் என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றது. தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த 3 வருடங்களுக்குள்ள அவர்கள் வெளியாக்கின காணி ஏலவே அங்கே இருந்த காடுகள் எல்லாம் வெளியாக்கப்பட்டு இன்றைக்கு 100கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்றைக்கு சிங்கள மக்கள் அல்லது பெரும்பான்மையினம் அந்த இடங்கள்ல வயல் நிலங்களை செய்வதையும் புதிதாக காடுகள் எடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில 2020ஆம் ஆண்டு வன இலாகா திணைக்களம் வழக்கு போடுகின்ற போது அந்த வழக்கில கோடாலியும் காட்டுக்கத்தியும் பயன்படுத்தி அந்த காணிகளை வெட்டியதாக சொல்லுகின்றார்கள். அப்படி வழக்கு போட்ட வன இலாகா திணைக்களம் தற்போது டோசரை கொண்டு கனரக வாகனங்களை கொண்டு அந்த காடுகள் அளிக்கப்படுகின்ற போது பார்த்தும் பேராமலும் இருக்கின்றது. இங்க ஒரு சில விடயங்களையும் சில கேள்விகளாக நாங்கள் தொடக்கலாம் என்றால், இப்போது இன்றைய தினம் கூட மீள எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் வேற சில அரசியல் கட்சிகளுடைய பிரதிகள் எல்லாம் போய் இன்றைக்கு அந்த இடத்த பார்வையிட்டிருக்கிறோம். அப்ப அங்க வன இலாகா திணைக்களத்தினர் வருகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம், இன்றைக்கு தாங்கள் இதுக்கு சம்பந்தம் இல்லாம நிறைய அவர் சொல்லுகின்ற விடயங்களை பார்த்தால் அது மகாவலி திட்டங்களுக்குள்ள வந்திருக்குது, மகாவலி எல்வெளியத்துக்குள்ள வருகின்றன்னு சொல்லி பல சோடிப்புகளை சொல்லுகின்றார்கள். இங்கே அப்படியானால் 2020ஆம் ஆண்டு இந்த வழக்கு நீதிமன்றத்துல கொண்டு சென்று வன இலாகா திணைக்களம் 2 பேருக்கு எதிராக போடப்படுகின்ற போது 2021ஆம் ஆண்டு அந்த காடுகள் அல்லது அந்த
அவர்கள் பொரஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன அந்த நிலம் வந்து விடுவிக்கப்பட்டதாக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் அவர்கள் கையில வச்சிருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு வந்து ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் கிட்டத்தட்ட 5800 ஏக்கர் நிலம் வந்து காடுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். அது மகாவலி திட்டத்துக்காக, மகாவலி எல்வலயத்துக்களை வந்து விடுவிப்பதற்காக சொல்லுகின்றார்கள். அங்கே நாங்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து மஞ்சள் நிறத்திலான அந்த அடையாள கற்களையும் கண்டிருந்தோம். அதை நாங்கள் உங்களை முகப்புத்தொகுதியில போட்டிருந்தோம் சில அடையாளங்களை. அவர்கள் சொன்னதின்படி பார்த்தால் 2020ஆம் ஆண்டு வழக்கு நடந்தது. 2021ஆம் ஆண்டு அந்த காடுகள் அவர்கள் சட்ட ரீதியாக வர்த்தமானியின் பிரகாரம் விடுவிக்கப்பட்டிருந்தால் எந்த அடிப்படையில வந்து வனவிலாக திணைக்களம் 3 வருடங்களாக இந்த வழக்கை நடத்தியது? இது முதலாவது கேள்வி. வழக்கு நீதிபதியினால் முடிவுறுத்தப்படும் வரைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 2021ஆம் ஆண்டு வர்த்தமானியில இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்ட் இல்லை, அல்லது அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகாவலி கீழ் கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த காடுகள் எல்லாம் ஃபாரஸ்டுக்கு சொந்தமாகாது, அல்லது அந்த நிலம் வந்து ஃபாரஸ்டுக்குரிய கஸ்டடியங்கள் வராது. அப்படியானால் அவர்கள் நிச்சயமாக அந்த வழக்கை வித்ட்ரோ பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வித்ட்ரோ பண்ணால் 3 வருடங்களாக, எங்களுக்கு சந்தேகமாக தான், 3 வருடங்களாக வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கத்தக்கதையாக அந்த காலப்பகுதியில காணி உரிமையாளர்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் அச்சுறுத்தி விட்டு அந்த காலப்பகுதியில சிங்களவர்கள் தாராளமாக அந்த காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு வழிகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது வனவிலாக துணைக்களத்தினுடைய ஆசையோடையும் அங்கே இருக்கிற விசேட அதிரடிப்படையினரும் இதுக்கு துணை போயிருக்கின்றார்கள் நான் குற்றம் சாட்டுறோம். ஏனென்றால் இந்த 3 வருடங்கள்ல அதிகளவான காணிகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அங்க போய் பார்த்தால் கண்ணு கட்டிய தூரம் கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர் காணி வெளியாக்கப்பட்டு 2 வருடங்கள் வந்து அவர்கள் வயல் செய்கின்றார்கள். 20-25க்கு மேற்பட்ட காவல் கோட்டில நாங்கள் கண்டனாங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு போகின்ற போது கூட அங்கே இருக்கு, நான் பேரையும் சொல்லலாம், கடந்த ஆட்சி காலத்துல, உள்ளூராட்சி மன்ற காலத்துல வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய முக்கிய செயற்பாடாக இருந்த விமல் என்பவருடைய தலைமையில தான் இன்றைக்கு அந்த காடு வெட்டுகின்ற செயற்பாடு நடைபெற்று வருகிறது. அவர்களை நாங்கள் ஆயுதங்களோட கண்டனாங்கள். நாங்கள் உள்ளுக்கு போகின்ற போது கூழாங்குளம் சந்தியில அவர்கள் மதிய உணவுக்காக போகேஸ்வரை நோக்கி பயணிக்கிறத நாங்கள் கண்டோம். அதுல அவர்களுடைய கையில கோடாலி இருந்தது, கத்தி இருந்தது, காட்டு கத்தி இருந்தது, காடு வழியாகக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் இருந்தது. ஆனால் முதல் நாள் அந்த டோசர் போய் வந்த அடையாளங்கள் இருந்தது. ஆனால் டோசரை எங்களை காண முடியல. ஆனால் டோசர் மூலம் தான் அந்த காடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல தள்ளப்பட்டிருந்தது. அப்ப சாதாரணமாக ஒரு தமிழ் மகன் அல்லது ஒரு தமிழ் பிரதிநிதி ஒரு தங்களுடைய வீட்டுக்கு பின்னால ஒரு தடி வெட்டுகின்ற போது கூட, அல்லது ஒரு திருமண நிகழ்வுக்கு விரையேற்றுகின்ற போது கூட உடனடியாக புரசு போய் கைது செய்து அந்த நல்ல நிகழ்வுகளை கூட குழப்புகின்ற வகையில வந்து நீதிமன்றத்துல வழக்குகளை போடுது, டெக்டரை பறிச்சு கொண்டே அங்க தங்களோட திணைக்களத்தை கொண்டே விடுது. ஆனால் நீண்ட காலம் வருடக்கணக்காக நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த காணி அபகரிப்புகள் நடைபெற்று வருகின்றது. இது வயல் நிலங்கள் என்ற அடிப்படையில இது செயற்படுத்தப்படுவதாக இருந்தாலும் காலப்போக்கில இது இந்த இனப்பெரம்பல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நோக்கமாகத்தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். இந்த கடந்த காலங்களில் இந்த விடயங்கள் நிகழ்ந்தறித்தான் எங்கள் வவுனியாவளர்கள் ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கிறது. காஞ்சூரம் மூட்டையில எங்களுடைய மக்கள் சொந்த காணியில குடியேறுவதற்கும் இன்று வரைக்கும் அந்த மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு பின்னால் தோட்டம் செய்வதற்கோ அல்ல தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கோ வந்து ஒரு மரம் வெட்ட முடியாது. அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் இருக்குது. சொந்த நிலத்துல தங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் குடியேறி வாழ முடியாத இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தில இருந்து இன்னொரு நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக சிங்கள மக்கள் வந்து இந்த நிலங்களை வெட்டுகின்ற போது இந்த வனவிலாக திணைக்களத்தை என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றதான் நீங்க இருக்கிற கேள்வி. இன்றைக்கு அவர்களால வந்து மகாவலி எல்வலயம் என்று, ஏனென்றால் இதுல ஒரு விடயத்தையும் சொல்லணும். இந்த இடத்துல கிவிலோயா திட்டம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, 2009க்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவினுடைய தலைமையில் இருக்கிற அந்த தரப்பினர் வந்து இந்த வன்னியின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிவிலோயா திட்டம். 6000 ஹெக்டேர் அளவில் நிலங்களை நீரந்து பிரதேசங்களாக கொண்டு மிகப்பெரிய ஒரு ஓயா திட்டம், அதாவது சிங்கள மக்களுக்கு வயல் நிலங்கள் ஊடாக விவசாயத்தையும் பல்வேறு தேவைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த வெடிவச்சகள் காஞ்சூரம் மூட்டை காட்டுப்பூரசங்குளம் அண்டிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த கிவிலோயா திட்டம் என்றது உருவாக்கப்பட்டு அது கிடப்பில கிடக்குது. அது மெல்ல மெல்ல இந்த மகாவலியோட ஒத்ததாக இணைந்ததாக இந்த திட்டத்தை நகர்த்துவதற்காக இந்த தற்போதைய அரசாங்கம் முனைகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. என்று அதுக்கு கேள்வி எழுவதற்குரிய வலுவான காரணம் வந்து இந்த நிலங்கள் வயல் நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டால் அதற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற வடிவச்சகள் மருதோடை, அந்த மருதோடை ஒத்த கிராமங்கள் எல்லாம் நீரந்து பிரதேசங்களாக மாற்றப்படும். இந்த கிவிலோயா திட்டத்தினுடைய பிரதான நோக்கம் வந்து இந்த காணிகளை வல்வளைப்பு செய்து சிங்கள மக்களுக்கு கொடுப்பதும் இந்த இனப்பெரம்பலை மாற்றி அமைப்பதும் தான். மகாவலி என்றே சொல்கின்றாலும் மகாவலி இன்றைக்கு அண்டாபுரத்துக்கு இஞ்சாலே வரையில்லை.
மகாவலியை அடிப்படையாக கொண்டு இந்த சிங்கள குடியேற்றங்களை நகர்த்துவதற்காகத்தான் இந்த எல் வலயமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பிரகடனப்படுத்துகின்ற அத்தனை வலயங்களும் இந்த இனப்பெரம்பலை மாற்றி அமைப்பதற்காகத்தான் வவுனியா வடக்கும் சரி முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் திட்டங்கள் நகர்த்தப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த திரிவச்ச குல ஆக்கிரமிப்பை கூட இவ்வாறு ஒரு பெரிய நோக்கத்துக்காக திட்டமிட்டு நகர்த்தப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். உடனடியாகவே நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய வழக்கின் பிரகாரம் சொல்லப்பட்ட தீர்ப்புகள் கூட எங்கள் கையில இருக்குது. காணி உரிமையாளரை கூட்டிக் கொண்டு போனோம். அந்த இடங்கள்ல பல விடயங்களை வெளிப்படுத்துகின்றோம். இன்றைக்கு அதன் பிறகுதான் இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் அந்த இடத்துக்கு போய் இன்றைக்கு பல விடயங்களை வெளியில கொண்டிருந்தோம். ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் அந்த இடத்துக்கு பிரசன்னமாகி அவர் சொல்லியிருக்கிறது வந்து 35 ஏக்கர் தான் அங்க அளிக்கப்பட்டதாக. உண்மையில அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை நியாயப்படுத்துவதற்காக 350 ஏக்கரை அவர் மாறி 35 ஏக்கர்னு சொன்ன ஒரு இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றது கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேல வந்து அங்கே நிலங்கள் வெல்வழிப்பு செய்யப்படுகின்றது. இன்னும் நிலங்கள் வெல்வழிப்பு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. அவருடைய வாகனங்கள் எல்லாம் அங்கே எங்கேயோ இடத்துல ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. வாகனம் ஏற்றப்படவில்லை, எங்கேயோ காடுகள்ல ஒழித்து வைக்கப்படுகின்ற ஊடகங்கள் அல்லது எங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இது தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. எனவே இந்த இடத்துல தமிழ் தேசிய தரப்புகள், இந்த மண்ணின் மக்கள் மீது அக்கறை கொண்ட தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றிணைந்து இந்த விடயங்களுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடங்களை விட்டு கொடுப்பதன் மூலம் நெடுங்கணின்ற இல்ல வவுனியா வடக்கின்ற மிக முக்கியமான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் செல்லும். இனப்பெரம்பல் முக்கியமாக மாற்றியமைக்கப்படும். இன்றைக்கே நாங்கள் அரசியல் ரீதியாகவும் உள்ளூராட்சி மன்றங்களை வந்து பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம். எனவே இதை விட்டொழித்தால் காலகதியில வந்து வவுனியா வடக்கு முற்றுமுழுதாக சிங்களமயப்படுத்தப்படும் என்ற ஆபத்தை மீத சொல்லி வைக்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். எனவே இதுல எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேணும். இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலம் தான் வவுனியா வடக்கை மீட்டெடுக்கலாம் என்ற செய்தியையும் பதிவு செய்து இறுதியாக இந்த ஓமந்தேல உங்களுக்கு தெரியும், ஓமந்தை பகுதியில அண்மை காலம் நீண்டகால பிரச்சனையாக இருந்தாலும் ஓமந்தை பொலிஸ் இருக்கிற இடம் வந்து பழநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணி, 1 ஏக்கர் சொந்தமான காணி, MBCS காணி. அந்த காணியில வந்து அவர்கள் இருந்து கொண்டும் ஓமந்தை பொலிஸ் நிலையத்துக்குன்னு சொல்லி ஓமந்த கமல கேந்திர நிலையத்துக்கு பின்னால 3 ஏக்கர் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட பின்னரும் தொடர்ச்சியாக அவர்கள் MBCS காணியை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்டது மட்டுமில்ல, அதற்கு அருகில இருக்கிற ஒரு தனிநபருக்கு சொந்தமான காணி, செல்வகுமார் என்ற ஒருவருக்கு சொந்தமான காணியையும் தற்போது ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த வாரம் அந்த காணியை 1/2 ஏக்கர் காணியை ஆக்கிரமிக்கின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் ஊடகங்களை வெளிப்படுத்தி இருந்தோம். கடந்த வாரம் வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அந்த காணிக்குள்ள பொலிஸ் உள்நுழையக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி ஓமந்தை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர் தலைமையிலான போலீசார் இன்றைய தினம் மீளவும் கனரக வாகனங்களை கொண்டு போய் அங்க துப்புரவு பணியை ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்ப நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் இந்த விடயங்களை கேட்டோம். வவுனியா தமிழ் தெற்கு பிரதேசபையுடைய தவிசாளர் அந்த இடத்துல வருகை வந்திருந்தார். எங்களுடைய பிரதேசபை உறுப்பினர் செல்வநாயகம் அவர்கள் வருகை வந்திருந்தார். எனவே அவர்களுடைய பிரசன்னத்தோட நாங்கள் இன்றைய கேட்ட விஷயம், எந்த அடிப்படையில தீர்மானத்துக்கு எதிராக, அதாவது டிசிசி மீட்டிங்ல வந்து காணிக்கு போலீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எந்த அடிப்படையில வழியாக்குறேன்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல வந்து போலீஸ் முற்றுமுழுதாக சட்டத்தை மீறி அந்த சட்டத்தை பிழையான முறையில வந்து அதை கையில் எடுத்து எங்களை கைது செய்து விடுவோம்னு சொல்லி விரட்டினார்கள். நாங்கள் இன்றைக்கு அந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அது தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான காணி போலீசார் ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மீளவும் மாவட்ட செயலகம் வரைக்கும் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எனவே இந்த விடயத்துக்கும் கட்டாயம் ஒரு தீர்வு வேணும். காலப்பகுதியில வந்து இவர்கள் மீளவும் இந்த செயற்பாட்டை நடத்தினால், அந்த காணியை ஆக்கிரமிப்பு செய்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்தால் மக்களை இணைத்து போராட வேண்டிய நிலைக்கு, அந்த காணி விடுவிக்கும் வரை போராட நிலைக்கு தள்ளப்படுவோம். இதுல இன்னொரு விடயத்தையும் சொல்றோம், அந்த ஓமந்தை போலீஸ் தற்போது இருக்கின்ற MBCSக்கு சொந்தமான காணியிலிருந்து எழும்ப வேணும். அவர்கள் எழும்பி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த APCக்கு பின்னால் இருக்கிற காணியில போய் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்றதுதான் பொதுமக்களுடையதும் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இதுக்கு வழிவிட்டு தனியனுடைய காணியை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவித்து அந்த காணி சம்பந்தப்பட்டவருக்கு போய் சேர வேணும். MBCSக்கு சொந்தமான காணியும் அவர்களுக்கு வழங்கப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி. இந்த விடயம் சமூக ஊடகத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டதனை தொடர்ந்து குறித்த ஓமந்தை பிரதேசத்தில் மக்கள் வந்து அங்கு தங்களது எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற
காட்சிகளை இன்றைய தினத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறித்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான காணொளியை இப்போது நீங்கள் பார்வையிடலாம். உண்மையில் கிழக்கு மாகாணம் எப்படி இனப்பெரும்பில் மாற்றியமைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று எல்லை மாவட்டமாக இருக்கின்ற வவுனியா மாவட்டமும் திட்டமிடப்பட்டு இனப்பெரும்பில் மாற்றியமைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியது தமிழ் அரசியல்வாதிகளினதும் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களினதும் முக்கிய பொறுப்பல்லவா? பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் எவ்வாறு கையாளப்பட போகிறது என்று. நன்றி. மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.